வெல்கம் டு எஸ்டிவி எக்ஸ்பிரஸ். எஸ்எஸ்சிஜிடி 2026 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் நல்லா படிச்சிருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இதை பற்றி ஒரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனில். ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இதை தான் கொடுக்கணும் இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை கொடுங்க, நான் ஒரு ஐடியா கொடுக்கலான்னு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம மேலோட்டமாக ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க, டெய்லியும் வரும். நக்சல் ஃபைட் பண்ணாங்க சத்தீஸ்கரில், ஜார்க்கண்டில், ஒடிசாவில், அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் கூட இருப்பாங்க. February 14 நம்ம பிளாக் டேன்னு சொல்லுவோம், புல்வாமா அட்டாக் 2019. ஸோ சிஆர்பிஎஃப். நெக்ஸ்ட்டு பிஎஸ்எஃப், பேர்லேயே இருக்குது, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். பார்டரில் தான் டியூட்டி இருக்கும். பங்களாதேஷ் பார்டரில், அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கும். போஸ்டிங் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் பார்டர்னும் போது வெஸ்ட் பெங்காலில், அப்புறம் பாகிஸ்தான் பார்டர்னும் போது குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், வாகா பார்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டியூட்டி இருக்கும். அதுபோக எலெக்ஷன் டியூட்டி இருக்கும். சிஆர்பிஎஃப்லேயும் எலெக்ஷன் டியூட்டி இருக்கும், இதுலேயும் எலெக்ஷன் டியூட்டி இருக்கும். தமிழ்நாட்டில் ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அங்கே டியூட்டி போடலாம். நான் ஹோம் போஸ்டிங் பற்றி அப்புறம் பேசுகிறேன். இருந்தாலும் ட்ரைனிங் சென்டர் இருக்கிற இடத்துல கூட உங்களுக்கு டியூட்டி கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடிபிபி வந்து இப்போ லாஸ்ட்டாக எஸ்எஸ்சிஜிடியில் நிறையா பேர் போய்ட்டு வந்திருப்பீங்க. சிவகங்கையில் ஐடிபிபி ஃபிசிக்கலுக்கு சவுத் சைடில் இருக்கவங்க போய்ட்டு வந்திருப்பீங்க, நார்த் சைடில் இருக்கவங்க ஆவடி போயிருப்பீங்க சிஆர்பிஎஃப்க்கு. ஸோ ஐடிபிபி பார்த்திங்கன்னா இமாச்சலில் தான் இருப்பாங்க, சைனா பார்டரில். நெக்ஸ்ட்டு அசாம் ரைஃபிள்ஸ், ஃபுல்லாக அசாமில் தான் இருப்பாங்க. ஒரு ஆர்மி கீழே ஒரு மூவ் ஆகிற ஒரு ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இந்தியாவோட பழமையான ஃபோர்ஸு கூட. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்பி, ஃபுல்லாக நார்த் ஈஸ்ட்டு, எலெக்ஷன் டியூட்டியும் பார்ப்பாங்க. நேபாள் பூட்டான் பார்டரில் எங்களுடைய டியூட்டி இருக்கும். எஸ்எஸ்பி ஆல்சோ எலெக்ஷன் டியூட்டி, அந்த அசாம் ரைஃபிள்ஸ் எலெக்ஷன் டியூட்டி பார்க்க மாட்டாங்க, ஐடிபிபி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு நான் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். நான் சிஏஎஸ்எஃப்பை ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஏன் சிஏஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன்னா, அது வந்து டெவலப்பான சிட்டியில் தான் இருக்கும். இப்போ சீபோர்ட், ஏர்போர்ட்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, தெலுங்கானா எடுத்துக்கோங்க, ஹைதராபாத், இப்போ சென்னை, இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல டியூட்டி கிடைக்கும்போது ஃப்யூச்சரில் உங்களுக்கு மேரேஜ் ஆனாலும் உங்கள் பசங்களை படிக்க வைக்க முடியும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், கூட வச்சுக்க முடியும். ஃபேமிலி குவார்ட்டர்ஸ் உண்டு, உங்களுடைய பசங்களை உங்களால் கூட வச்சுக்க முடியும். ஸோ ஒரு நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கும் சிஎஸ்எஃப். அதுக்கடுத்து எஸ்எஸ்பி, எஸ்எஸ்எஃப்லாம் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் சிஎஸ்எஃப் போல் வராது. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுங்க. சிஎஸ்எஃப் மட்டும்தான் வேணும், சிஎஸ்எஃப் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம இருக்க எல்லாத்தையும் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் எது பெட்டர்னு சூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஆர்டரில் கூட கொடுக்கலாம். ஐடியாவே இல்லைனா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு, இப்போ எனக்கு பிஎஸ்எஃப் தான் போகணுன்னா நீங்கள் பிஎஸ்எஃப் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், உங்களுடைய ஐடியா தான். ஐடியா இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறத வச்சு கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் போஸ்டிங் கொடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் ஹோம் போஸ்டிங் கொஞ்சம் கஷ்டம், 90% ஆஃப் போஸ்ட்டுக்கு. சிஎஸ்எஃப் நான் ஏன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா, சேலரி கம்மி தான், மற்ற போஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன். ஆனால் நம்மளால் வந்து ஃபேமிலியை கூட வச்சுக்க முடியும், அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, முன்னாடி பிஎஸ்எஃப் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எது கொடுத்துருக்கேன்னா, தமிழ்நாட்டில் இருக்க அந்த ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். இப்போ எலெக்ஷன் நடக்குதுன்னா அப்போ வந்து போக வாய்ப்பு கிடைக்கும். அதை விட பெரிய சிஎஸ்எஃப் போல் இருக்காது. சிஎஸ்எஃப்பில் நார்த் இந்தியன் சேனலில், நம்ம தமிழ்நாடு சேனலில் கூட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 10 இயர்ஸ் வந்து நார்த்தில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் நம்மளுடைய ஹோம் டவுனில் இருக்கும், அதுக்கப்புறம் மாறுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் உண்மையும் கூட, ஏன்னா அதில் ஒர்க் பண்ணுறவங்களும் அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்படின்றதுனால நீங்கள் சிஎஸ்எஃப் கொடுக்குறது ரொம்ப பெட்டர். இப்போ நார்த்தில் டியூட்டி இருந்தாலும் உங்களால் ஃபேமிலி வச்சுக்க முடியும். குவார்ட்டர்ஸ் இல்லைனா கூட அதுக்கான ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்னு போடுவாங்களாம், அதை நம்ம வெளியில் வீடு எடுத்து கூட தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நார்த் இந்தியன் சேனலில் சொல்லியிருந்தாங்க. எப்படியும் இது நல்ல உண்மையான விஷயமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி. இது வந்து எப்படின்னா, சேலரியும் இந்த கேட்டகரி தான் வருவீங்க. அதிகமாக ஆர்மி போக முடியாமல் எஸ்எஸ்சிஜிடிக்கு வந்தவங்க, பார்டர் அதிகமாக லைக் பண்ணுறவங்க, ரொம்ப இந்த சிஆர்பிஎஃப், இந்தமாரி ஐடிபிபி, பிஎஸ்எஃப் இதெல்லாம் அதிகமாக லைக் பண்ணுறவங்க, ரிஸ்க்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க, அவங்க வந்து இந்தமாரி சேலரி கேட்டகரியில் தான் வருவீங்க. ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதில் சேலரி அதிகமாக இருக்கும். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஏன்னா சேலரியும் அதிகம், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதே மாதிரி, அதனால தான் நீங்கள் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப்
கொஞ்சம் சிமிலர் ஆகுமேக்காண்டி, ஆனால் ஒரே சேலரியாக தான் இருக்கும். அப்புறம் ஐடிபிபி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்பி, அதுவும் பார்டர் இருந்ததுனால வரும். அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ், சிஎஸ்எஃப், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஃப். எஸ்எஸ்எஃப்பும் கொடுங்க, கொடுக்காமல் இருக்காதீங்க. எப்போவுமே எல்லாத்தையும் கொடுத்துருங்க. எஸ்எஸ்எஃப்பில் கம்மி வேக்கன்சி அப்படின்னு சொல்லி கொடுக்காமல் இருக்காதீங்க, கொடுத்துறது நல்லது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வேக்கன்சியை பார்த்தீங்கன்னா, இப்போ பிஎஸ்எஃப்க்கு டோட்டலாக 524 இருக்குது. ஆனால் இதே நம்ம சிஎஸ்எஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. சிஆர்பிஎஃப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ பிஎஸ்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் சிஎஸ்எஃப்பில் அதிகமாக வேக்கன்சி இருக்குது, நம்ம அதை ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் சிஎஸ்எஃப் கொடுத்து, நீங்கள் சிஎஸ்எஃபோடைய கட் ஆஃப் கிளியர் பண்ணி நீங்கள் சிஎஸ்எஃப் வேலைக்கு போனதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது, ஐயோ நம்ம பார்டர் சைடு ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம், பார்டர் கார்டிங் டியூட்டி பார்க்கணும் ஆசைப்பட்டோம், நம்ம இங்கே வந்துட்டோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டில் ஒரு வேக்கன்சி இருந்தாலும் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறமேட்டு மற்றதை சூஸ் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். இப்போ நான் சொன்னது ஒரு ஐடியாக்காக தான். ஐடியாவே இல்லாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஐடியா இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சது லைனாக கொடுங்க. நான் எப்படின்னு சொல்லிட்டேன். இதை விட நல்லா கிளியராக நார்த் இந்தியா சேனல், தமிழ் சேனலில் நிறையா பேர் கிளியராக சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. நானும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ரொம்ப அதிகமாக அதை பற்றி பேச விரும்பலை, கன்ஃபியூஸ் பண்ணி விரும்பலை. ஆனால் இதை மட்டும் மறக்காதீங்க, பிடிச்சதை ஃபஸ்ட்டு கொடுங்க, பிடிச்சதை ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறமேட்டு அதுக்கடுத்து இருக்கும்ல, அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேக்கன்சி பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டை ஃபஸ்ட்டு கொடுங்க. ஒரு சில பேருக்கு சிஐஎஸ்எஃப் பிடிச்சிருக்கும், ஒரு சில பேருக்கு சிஆர்பிஎஃப் பிடிச்சிருக்கும். மேக்ஸிமம் சிஆர்பிஎஃப் பிடிச்ச எல்லாருக்கும் பிஎஸ்எஃப்பும் பிடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுங்க. இப்போ பிஎஸ்எஃப் பிடிச்சவங்கன்னா நெக்ஸ்ட்டு சிஆர்பிஎஃப் கொடுங்க, அதுமாதிரி கொடுங்க. வேக்கன்சியை பார்த்து கொடுக்காதீங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 25,487 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எஸ்எஸ்சி ஜிடியில் கொடுத்து இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இது இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லையோ, இன்க்ரீஸ் ஆகலாம் கூட வச்சுக்கோங்க. 25,000 வேக்கன்ட்டில் இப்படி ஒரு 1500 அவ்வளோ கூட வச்சுக்க தேவையில்ல. ஒரு அதில் பாதி கூட வச்சுப்போமே, ஒரு 750 இல்லை ஒரு 800 வேக்கண்ட்டாக தமிழ்நாட்டுக்கு இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் 700 வேக்கண்ட்டுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான் போட்டியே, நமக்குள்ளே நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே தான் போட்டி. ஸோ அதனால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்காதவங்க எடுத்து மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்படி கடைசி வரைக்கும் வரலன்னா யூஆரில் அப்ளை பண்ணிவிடுங்க. தனித்தனியாக கட் ஆஃப் இருக்கும். சேஃப் கோர் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எப்படி சொல்லலாம், நான் இன்னும் அந்த அளவுக்கு இந்த எக்ஸாம் எழுதுனது இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு எழுதியிருக்கான். அவன் சந்துரு மேக்ஸ்னு உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் தெரியும், அதில் அவன் ப்ரிப்பேர் பண்ணி அவன் கிளியர் பண்ணலை. இருந்தாலும் ஏன்னா அவன் லாஸ்ட்டு 20 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணான், அப்படியும் அவனால் ஒரு 50 அபோவ் எடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னான். ஸோ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் சந்துரு மேக்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சந்துரு மேக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எங்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் ஆன்லைன் கோச்சிங், ஆஃப்லைன் கோச்சிங் எங்கே ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட்டு போகிறதுலையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுலையும் தான் இருக்குது. இதுதான் என்னோடய ஸ்ட்ராட்டஜி. நான் இங்கே படிங்க அங்கே படிங்கன்னு சொல்ல விரும்பலை, அது உங்களுடைய விருப்பம். டெஸ்ட்டு போகிறது, ரிவிஷன் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ரிவிஷன் பண்ணணும், நம்மளே பழைய கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் டெஸ்ட்டு போடணும். செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சுட்டு சாப்டர் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டு, இந்த மாதிரி போட்டு பார்க்கணும். மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் கற்றுக்கணும் நிறையா விஷயத்த. இந்த மாதிரி பண்ணாலே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நான் ஒரு இன்டர்வியூவில் எப்போயோ பார்த்தேன், ஒரு நார்த் இந்தியன் தான் யூடியூப் பார்த்து எஸ்எஸ்சி ஜிடி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்குது, தமிழ்லேயும் நிறையா சோர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நான் இப்போ சந்துரு மேக்ஸ் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்கள் சந்துரு மேக்ஸ் தான் படிக்கணும்னு இல்லை. உங்களுக்கு எங்கே விருப்பமோ சூஸ் பண்ணுங்கள். எங்கே படித்தாலும் நம்ம படிக்கிறது தான், அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. விடாமல் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ நிறையா பேர் போலீஸ் எக்ஸாம் எழுதி விட்டுருப்பீங்க, அவங்களுக்கு அக்னிவீர் எழுதி விட்டுருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல சான்ஸ் இது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹைட் இருக்கவங்க, ஹைட் இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க, நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அவங்களுக்கும். ஸோ ஹைட் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, விடாதீங்க. ஓகே, நான் அதிகமாக பேச விரும்பலை. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் எல்லாம் போக கற்றுப்பேன். அது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். எடிட்டிங் கற்றுப்பேன். கொஞ்சம் நிறையா பேர்கிட்ட கேட்குறேன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம். எனக்கு தெரிஞ்சதையும் நான் சொல்கிறேன். நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் தான், அதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.